guys, let's get ready to go on a vacation. Of course, ஸ்டுடியோக்குள்ளே தான் நான் வந்துட்டு இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஒரு சம்மர் அப்ரோப்ரியேட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு அவுட்டோர் மேக்கப் லுக். ஸோ எப்படி நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஸ்வெட்டை மேனேஜ் பண்ணுற மாதிரி, அட் த சேம் டைம் வெக்கேஷனில் அப்படியே கொஞ்சம் ஸ்பாட்டான அழகாக ஃபோட்டோஸ்லாம் பயங்கரமாக தெரியறதுக்கு என்ன மாதிரியான திங்ஸ் நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்றது வந்து இந்த டுட்டோரியலில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ஆக்சுவலாக யூஸ் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் காமிச்சிருக்கேன். ஸோ பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோவை கவலைப்படாமல் பாருங்கள். நான் எப்படி இந்த லுக் கிரியேட் பண்ண அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஒரு லிப் பாம் இருக்கணும். நான் என்னோட லிப்ஸ் இதை வச்சு ப்ரெப் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது நிவ்யாவோட சாஃப்ட் மாய்ஸ்சரைசர். ஸ்கின் ப்ரெப்பில் வந்துட்டு இந்த சம்மருக்கு வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு லைட் வெயிட் க்ரீம் பேஸ்டு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, முக்கியமாக மேக்கப் போடும்போது. இது வந்து வித் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்துட்டு அனுபவித்த ஒன்று. இப்போ ஆக்சுவலாக நான் இங்கே ஒன்று பண்ணுறேன், அது என்னன்னு சொல்லிடுறேன். என்னுடைய லேஷஸை வந்து நான் சும்மா என்னோட கையிலே ஒரு ஸ்டெப்லையும் நான் வந்துட்டு மேலே இப்படி புஷ் பண்ணுறேன். இது கொஞ்சம் வந்துட்டு ஓப்பன் அப் பண்ணும் என்னோட ஐஸை. ஸோ பேசிக்லி ஸ்கின் கேர்னு வரும்போது ஜெல் ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? க்ரீம் ப்ராடக்ட்ஸும் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன். இதை நீங்கள் மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. நான் Aqualogicaவோட Detan ப்ளஸ் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட்டாக இருந்துகிட்ருக்கு. அதனால அண்ட் ஆல்சோ இது க்ரீம் பேஸில் இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து நினைப்போம் நமக்கு ஸ்வெட் ஆகக்கூடாது, ஆயிலி ஆகக்கூடாது. அதனால நான் ஜெல் ப்ராடக்ட், சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர், ஜெல் பேஸ்டு இன்விசிபிளாக இருக்கிற மாதிரியான சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் போடுறேன் அப்படின்ட்டு. ஆனால் அது போடும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஸ்வெட் ஆகும்போது ஸ்கின்னுக்கும் மேக்கப்புக்கும் நடுவில் ஒரு மாதிரி ஒரு பேரியர் மாதிரி இருந்தால் அழகாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுடுது. ஸோ ஐ ப்ரிஃபர் என்னுடைய ஸ்கின் டைப்புக்கு இந்த மாதிரி க்ரீம் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ். இப்போ ப்ரைமரும் பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து ஒரு க்ரீம் பேஸ்டு ப்ரைமர் தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த சம்மருக்கு வந்துட்டு அப்ராப்ரியேட்டாக என்னுடைய பேஸில் மேக்கப் கொஞ்சம் லாக் ஆகி இருக்கணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக நான் ஜெல் ப்ராடக்ட்ஸ், சிலிக்கன் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணிட்டேன். ஸ்வெட் ஆச்சுன்னா டிசாஸ்டர் ஆகிடுது மேக்கப். ஸோ இப்போ அட் த மொமெண்ட் இதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது கன்சீலர் வந்து நான் ஒரே ஒரு கன்சீலர் மட்டும் போட்டுக்கலாம். என்னோடய ஸ்கின் டோன்லேருந்து கொஞ்சம் ஷேட் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப லைட்டாக இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் வந்து நினச்சி அப்ளை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் பண்ணி எனக்கு வந்து ஓகே பிளெண்ட் பண்ணும்போது இது கண்டிப்பாக க்ரே ஆகிடும் அப்படின்னு ஒரு தாட் வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இதை அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சமாக ஆரஞ்சு கன்சீலர் போட்டுக்கிட்டேன். நான் ஆரஞ்சே மொத்தமாக வந்து அவாய்ட் பண்ணிடலான்னு தான் நினச்சேன். பட் ஃப்ளாலஸ் ஆனால் பேஸ் வேணும், ரைட்? ஸோ ஆரஞ்சு கண்டிப்பாக இருந்தால் ஆகணும். நீங்கள் வந்து நிறைய போட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போதே மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வந்துட்டு அந்த கரெக்டான பேலன்ஸ் கொடுக்க போது உங்களுடைய ஸ்கின்ல அந்த கிரேனஸ் இஷ்யூ ஆகாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் அந்த கன்சீலர் பார்த்தீங்கன்னா லாக்மேயோட கன்சீலர். அந்த கன்சீலர் உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் ஒரு மீடியம் டு பில்டபிள் கவரேஜ் கொடுக்குற மாதிரியான ஒரு கன்சீலர். அந்த ஷேடும் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் டார்க் ஷேட் அவங்க கிட்ட இருக்கிறது. நான் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எனக்கு ஷேட் நேம் கரெக்டாக இப்போ தெரியல, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். லைட் வெயிட்டாக இருக்கும், ஷேடும் நல்லா இருக்குன்றதுனால. அடுத்தது ஒரு லைட் வெயிட் பேஸ், சும்மா ஒரு பேஸ் மாதிரி வேணுன்றதுக்காக இந்த ஸ்கின் டிண்ட் எடுத்துக்கிறேன் மேபிலேருந்து. இது வந்து என்னுடைய ஸ்கின் டோன் வந்து லைட்டாக தான் இருக்கும். ஆனால் நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா, என்னுடைய ஸ்கின்ல நேச்சுரலாக எங்கே பளிச்சுன்னு இருக்கோ அந்த இடத்துல மட்டும் இதை கொஞ்சமாக போட்டு அந்த கன்சீலரோட நல்லா பிளெண்ட் ஆன மாதிரி நான் வந்துட்டு அழகாக இதை வந்துட்டு பிளெண்ட் பண்ணிடுறேன் என்னுடைய ஸ்கின்ல, ஓகேவா? தனித்தனியாக பேட்சியாக எதுவும் தெரியக்கூடாது. ஏதோ ஒரு லைட் வெயிட், அது பிபி க்ரீமாக இருக்கலாம், சிசி க்ரீமாக இருக்கலாம், அந்த மாதிரி ஸ்கின் டிண்ட்டாக இருக்கலாம். அடுத்தது க்ரீம் ப்ளஷஸ். ஐ எம் ஸோ இன் லவ் வித் இட் இந்த ரீசன்ட் டைம்ஸில். இது வந்து மசாபாவோட க்ரீம் ப்ளஷ், ஒரு நல்ல கோரல் ஆரஞ்ச் ஷேட் இருக்கிற மாதிரியான ஒரு க்ரீம் ப்ளஷ், நல்ல பிக்மெண்டடாக இருக்கும். இதை எடுத்து என்னுடைய கன்னத்துலேயும் அந்த ஐஷேடோட அந்த அவுட்டர் வி பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போட்டேன் பார்த்தீங்களா, அது கனெக்ட் ஆகிற மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். ஜஸ்ட்டு கண்ணு மேலே கொஞ்சம் கலர் இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதே கொஞ்சமாக மூக்கு சின்லையும் போட்டுட்டு என்னுடைய ஸ்பஞ்ச் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணேன்னா அந்த எக்ஸாக்ட் பிக்மெண்ட் விழணும் அப்படின்றதுக்காக. அப்புறம் ஸ்பஞ்ச் வச்சு இப்படி பண்ணும்போது அந்த எக்ஸஸ்லாம் வெளியில் வந்துடும். ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சீம்லெஸ்ஸான லுக் வந்து இது கொடுக்க போகுது. ஸோ இதை வச்சு நல்லா அழகாக நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கைஸ், நான் என்னுடைய ஹேர் வந்துட்டு போயிட்டு கொஞ்சம் லைட்டாக ட்ரிம் பண்ணிவிட்டு ஹேர் கலர் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு உங்களுக்கு அது தெரியுது அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் கவனிச்சிங்கன்னா சொல்லுங்கள். நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் அங்கே கூட என்னை வந்து தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அடுத்தது பவுடர் வச்சு செட் பண்ணோம். லூஸ் பவுடர் சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ காம்பாக்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். மேக்கோட அந்த காம்பாக்ட் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் காம்பாக்ட் பவுடராக இருக்கலாம், ஆர் மேப்ளினோட இந்த காம்பாக்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி குட் குவாலிட்டி காம்பாக்ட் பவுடர். இதை வந்து ஒரு ப்ரஷ்ஷில் எடுத்து என்னுடைய ஃபேஸில் எங்கெல்லாம் நான் அந்த கன்சீலர் போட்டேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். எங்கே எனக்கு வந்துட்டு அந்த ஷைன் வேணாமோ அங்கெல்லாம் மட்டும் நான் இதை வந்து லைட்டாக டாப் பண்ணிக்கிறேன்.
ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பேலட்லேருந்து பவுடரையும் வேக்ஸையும் மிக்ஸ் பண்ணி நான் ஃபில் பண்ணிக்கிறேன். சரி, இந்த பவுடர் செட்டிங்கில் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு சம்மரில் வெளியில் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னும்போது இந்த பவுடர் செட்டிங் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. அதாவது பேக்கிங் மாதிரி பண்ணுறேன், ஃபுல் ஃபேஸ் வந்து அப்படியே மேட்டாக இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நான் அந்த மாதிரி நிறைய லேயர் நீங்கள் ஏற்றும் போது ஈஸியாக மேக்கப் வந்து பிரேக் ஆயிடுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லைட் ஹேண்டடாக வச்சுக்கோங்க. அப்பப்போ டாப் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்வெட் ஆனால் ஆயிட்டு போகுது, ஆயிலி ஆனால் ஆயிட்டு போகுது, ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு பிளாட் பண்ணி அப்பப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய காம்பேக்ட் வச்சு ஃபில் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய முகம் வந்து கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐப்ரோ ஃபில் பண்ணால அதே ப்ராடக்ட்டே என்னுடைய லேஷ் லைனில் இந்த மாதிரி கொஞ்சமாக போடுறேன். அப்பர் லேஷ் லைனில் ஐலைனர் மாதிரி அவுட்டர் ஏரியாவில் மட்டும் போட்டு கை வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணுறேன். அது வந்து ஒரு மாதிரி நேச்சுரலாக என்னுடைய கண்ணு மேலே அந்த டார்க்னஸ் இருக்கிற மாதிரி காமிக்கும். லைட்டாக ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அதே நான் என்னுடைய லோவர் லேஷ் லைனையும் ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டு என்னுடைய ஃபிங்கர் வச்சு நான் வந்து சாஃப்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மேக்கப் போடும்போது அதுவும் முக்கியமாக கண்ணு கீழே ப்ராடக்ட் ஏற்றும் போது டேரெக்டாக நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா கண்ணு குட்டி ஆகிடும். இப்போ இந்த பவுடருக்கு பார்த்தீங்களா, அது ஆல்மோஸ்ட் நான் மறந்துட்டேன். இது ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி வெக்கேஷன் போகும்போது யூஸ் பண்ணுன்றதுக்காக வாங்கினதான். இது என்ன பிராண்ட் எக்ஸாக்டாக எனக்கு பேர் மறந்து போச்சு. ஓகே, இது வந்து ஒரு SPF பவுடர், ஓகேவா. ஆனால் பெஸ்ட் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய ஷேட்ஸ் வருது கைஸ், டார்க் ஷேட்ஸ் கூட வருது. இது வந்து நான் லாஸ்ட்டுக்கு ஒரு 2 ஷேட் டார்க்கராக இருக்கிற மாதிரி, அதாவது லாஸ்ட் அவைலபிள் டார்க் ஷேட்லேருந்து 2 ஷேட்ஸ் முன்னாடி இருக்க டார்க் ஷேட் தான் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். அதுவே சூப்பராக இருந்தது. செம்ம சாஃப்டாக, செம்ம ஃபைன்லி மில்டு. இதில் SPF 20 இருக்குது, நல்லா இருந்தது. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்தது மஸ்காரா கண்டிப்பாக ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. மேப்லினில் இருக்கக்கூடிய வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராஸ் நான் ஹேண்ட்ஸ் டவுன் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மார்ஸோட வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராஸ் கூட நல்லாயிருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். மஸ்காரா வந்து ஆப்ஷனல் தான். எனக்கு மஸ்காரா என்னுடைய 2 லேஷஸ்லையும் வந்து வச்சுக்கிறது பிடிக்கும். உங்களுக்கு அது பிடிக்கும்னா நீங்கள் வச்சுக்கோங்க. ஐ மேக்கப்னு வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, சிலருக்கு காஜல் வச்சுக்கிறது தான் பிடிக்கும், சிலருக்கு ஐலைனர், சிலருக்கு ஜஸ்ட் மஸ்காரா. ஸோ இட்ஸ் டோட்லி அப் டு யூ. பட் எனக்கு அட் த மொமெண்ட் இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு லுக்காக இருந்துட்டு இருக்கு. ஐஸ் வந்து ரொம்ப சட்டிலாக சிம்பிளாக வச்சுட்டு காஜல் கூட வைக்காம லிப்ஸ் வந்து போல்டாக போகிறது, அது வந்து எனக்கு இந்த டைமில் ரொம்ப பிடிச்சிட்டு. ஏன்னா நம்ம பேஸ் வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணலாம், அங்கங்கே அந்த ஃப்ளாஸ்லாம் வந்து தெரிஞ்சிடும். ஸோ பேஸ் வந்து கொஞ்சம் ஒரு 70% தான் ஓகேவா பண்ணியிருக்கோன்னும் போது நம்ம லிப்ஸ்கில் ஏற்றணும்னு வச்சுக்கோங்களேன், வேலை சூப்பராகிடும். அண்ட் ஐ ஹேவ் டு சே, அந்த கஷ்ஷோட லிக்விட் லிப்ஸ்டிக் நான் காமிக்கிறேன், செம்மையாக இருக்குது. பட் அது போடுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரௌன் லிப் லைனர். இது வந்துட்டு மோனாவோட மேக்கப் புக்கில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மேக்கப் ரூல் இது. 2 நான் சொல்லுவேன். ஒன்று ஆரஞ்சு கன்சீலர் யூஸ் பண்ணுறது, அடுத்தது ப்ரௌன் லிப் லைனர் வச்சுக்கிறது. ஸோ ஒரு ப்ரௌன் லிப் லைனர் வச்சு லிப்ஸை நான் வந்து லைன் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் எல்லா கலர் லிப்ஸ்டிக்கும் போடலாம். உங்களோட லிப்ஸை வந்து அழகாக இதை அவுட்லைன் பண்ணி தனியாக எடுத்து பியூட்டிஃபுல்லாக காமிக்கும். நீங்கள் லிப் லைனர் இல்லாமல் போட்டிங்கன்னா அது ஒரு வேற ஒரு லுக் மாதிரி இருக்கும். லிப் லைனரோட போட்டிங்கன்னா அந்த லுக் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அதனால நான் லிப் லைன் பண்ணிக்கிறேன், அவுட்டர் கார்னர்ஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதுதான் அந்த கஷ்ஷோட லிக்விட் லிப்ஸ்டிக். ஸோ பேசிக்லி இது பார்த்தீங்கன்னா செம பிக்மெண்டட், செம ஃபார்முலேஷன், சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு போடும்போது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு என் லிப்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் என்னோட லிப்ஸ் எது ட்ரை ஆகலை. நான் ஓவர் நைட் வச்சு பார்த்து இதை டெஸ்ட் பண்ணேன். செம மேட் ஃபினிஷ், அப்படியே செமையாக அழகாக வந்து ட்ரை ஆகிடுது. சூப்பர் லாங் லாஸ்டிங்காக இருக்குது லிப்ஸில். உங்களுக்கு சம்டைம்ஸ் சில கலர் மட்டும் ஒரு மாதிரி வெளியில் லீக் ஆன மாதிரி இருக்கும், மேட் கலர்ஸே. அது வந்து இது கொடுக்கவே இல்லை. ஆனால் என்னுடைய லிப்ஸில் இது வந்து ட்ரையாக ஃபீல் ஆக வைக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு லிப் க்ரையான் வச்சு இது மேலே நான் வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஆல்சோ இந்த ரெட் பார்த்தீங்கன்னா, நான் கஷ் போட்ட இந்த லிப் கலரை விட ஒரு ஷேட் வந்து பிரைட்டராக இருக்கும். ஸோ எனக்கு அந்த ஒரு ஆம்ப்ரே லிப் லுக் வந்து கொடுக்கும். ஸோ அடுத்தது இது எல்லாத்தையும் லாக் பண்ணிக்கிறதுக்கு செட்டிங் மிஸ்ட் வச்சு நீங்கள் ஒரு வாட்டி அடிச்சுக்கோங்க. பட் இது வந்து ஒரு 70% தான் ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஓவராக ஸ்வெட் ஆனீங்கன்னா உள்ளேருந்து ஸ்வெட் வந்து உங்கள் மேக்கப் டிஸ்டர்ப் பண்ணிடும். ஆனாலும் நம்ம வந்துட்டு ஏதோ இருக்கிறத கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம், மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலான்றதுக்காக இந்த செட்டிங் மிஸ்ட் அடிச்சுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பேஸ் வந்து ஒரு 70% தான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னும் போது லிப்ஸில் வந்துட்டு போல்டாக இறங்கிருங்க, ஓகேவா. லிப்ஸ் வந்து போல்டு கலர் நீங்கள் ஏற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பேஸ் வந்து ஃப்ளாலஸாக தெரிஞ்சிடும். மேக்கப்பே போடாமல் லிப் நீங்கள் போல்டாக போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்வெட் ஆச்சுன்னா கம்முன்னு விட்டுருங்க, அழகாக ஸ்வெட் ஆகட்டும். அதுக்கப்புறம் டிஷ்யூவோ இல்லை இந்த மாதிரி பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நீங்கள் வந்து அந்த ஸ்வெட்டை வந்து அழகாக ப்ளாட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் ஃபைனல் லுக். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு நியூட் கலர்ஸ், ஸ்மைல் கலர்ஸ் போகணுன்னு ஆசைப்படுறீங்கன்னா பேஸை வந்து கொஞ்சம் ஃப்ளாலஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 2-3 கன்சீலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்கின் டிண்ட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல். பட் இது ஒரு சம்மர் அப்ராப்ரியேட் லுக். ஃபோட்டோஸ்லையும் வெக்கேஷன்லையும் பார்க்குறதுக்கு நீங்கள் அழகாக அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த லுக் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து பண்ணியிருக்கேன். இதுதான் நான் இப்போலாம் வந்துட்டு யூஸ்வலாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஐம் ஸோ இன் லவ் வித் த லுக். அண்ட் இந்த ரெட் லிப் ஏரால நான் இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி எந்த லுக் ஏரால இருக்கீங்கன்றது எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் முன்னாடி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.